நீங்க புரிஞ்சுட்டீங்களா? இந்த வீடு நமக்கு என்ன கிடையாது, சொந்த வீடு கிடையாது. வாடகை இல்லா வாடகை வீடு. வாடகை நம்ம ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா இந்த ஒரு வாடகை வீட்டில் தான் நம்ம குடியிருந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இது நம்ம ஒரு வெளிச்சமா நமக்கு கிடைக்கும். இது சொந்த வீடு கிடையாது நமக்கு. இது இரவலாக வாங்கப்பட்டது, கர்த்தர் கொடுத்தது. இப்ப நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரர் யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வீட்டுக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த வீட்டை நாமவே காலி பண்ண முடியாது. சிலர் பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்க, சொல்லாம கூட என்ன பண்ணிடுறாங்க, இரவா வீட்டை காலி பண்ணி, வீட்டை மாத்தல, வீட்டை காலி பண்ணியே போயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தற்கொலை செய்து கொடுக்கிறார்கள். வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த வீட்டை காலி பண்ண அவங்களுக்கு என்ன கிடையாது, ரைட்ஸ் கிடையாது, உரிமை கிடையாது. ஆண்டவரும் அதிகாரம் கொடுக்கல, அரசாங்கமும் என்ன கொடுக்கல, அதிகாரம் கொடுக்கல. வீட்டை காலி பண்ண நாமாவே காலி பண்ண முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். இப்போ இந்த வீட்டில் அப்போ நிரந்தரமாக குடியிருக்கலாமா அப்படின்னா நிரந்தரமாகவும் குடியிருக்க முடியாது. அல்லேலூயா. எப்போ காலி பண்ண சொன்னாரோ இப்போ ஒன்றும் சத்தம் கட்டாமல் என்ன பண்ணணும், காலி பண்ணணும். ஆமென். வளர்ந்து அவங்களுக்கு இந்த சரீரமாக வீடுல குடியிருக்கிறோம். அவர் காலி பண்ண சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், காலி பண்ணணும். காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. காலி பண்ணி தான் ஆகணும். ஆனால் கால அவகாசத்தை ஆண்டவர் தருகிறார். பாருங்க, எசேக்கியா ராஜா பாருங்கள், நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படி சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், சோர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தவமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு கண்ணீரை கண்டு என்ன பண்ணினார், ஆயுசு நாட்களிலே 15 வருடத்தை என்ன பண்ணினார், கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. கால அவகாசம் கேட்கலாம். பாருங்க, ஒரு வீட்டு வாடகை வீட்டில் இந்த வீட்டுக்கு உனக்கு காலி பண்ண சொல்லும் பொழுது நம்ம என்ன கேட்குறோம், எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க கேட்குறோமா? அமைதியாக இருக்குது கேட்குறோம். இல்லைன்னா ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, இல்லை ஒரு 3 மாதமாக டைம் கொடுங்க கேட்குறாங்கல்ல. ஆமாம், அதுபோல் கேட்கலாம். ஆண்டவரே கொஞ்சம் தயவு பண்ணுங்க அப்படின்னா தயவு பண்ணுவார். ஆமே. எசேக்கியா ராஜா எத்தனை வருஷம் தயவு பண்ணினாரு? 15 வருஷம் தயவு பண்ணினார். அல்லேலூயா. கால அவகாசம் கேட்கலாம், ஆனா காலியே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவர் காலி பண்ண சொல்றது காலி பண்ணி தான் ஆகணும். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நாம் நமக்கு சொந்தம் கிடையாது. ஒரு வாடகை ஆண்டவர் கொடுத்த வீட்டில் தான் குடியிருந்து கொண்டிருக்கோம்.